வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜம்முவில் சிஆர்பிஎஃப் முகாம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் பலி. 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் முன்னாள் தளபதி தியாகி மீது சிபிஐ வழக்கு பதிவு. பல்வேறு இடங்களில் முக்கிய ஆவணங்களும் சிக்கின. வாக்குறுதிப்படி கடற்படை வீரர்களை ஒப்படைக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். இத்தாலி அரசுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். ஸ்ரீநகரில் சிஆர்பிஎஃப் முகாம் மீது தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் உள்பட பாதுகாப்பு படை வீரர்கள் 5 பேர் பலியாயினர். தொடர்ந்து நடந்த சண்டையில் 2 பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. பார்லிமெண்ட் தாக்குதல் வழக்கில் காஷ்மீர் பயங்கரவாதி அப்சல் குரு பிப்ரவரி 9ஆம் தேதி டெல்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 1 மாதமாக கலவரம் நீடித்து வருவதால் பதட்டம் தொடர்கிறது. அப்சல் குருவின் உடலை ஒப்படைக்க கோரி முத்தஹிதா மஜ்லிஸ் முஷாவரத் என்ற பிரிவினைவாத அமைப்பு புதனன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இதனால் மாநிலம் முழுவதும் மக்கள் நடமாட்டமின்றி காணப்பட்ட சூழலில் ஸ்ரீநகரில் உள்ள பெமினா பகுதியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை முகாமுக்குள் புதன்கிழமை காலையில் தற்கொலை படையைச் சேர்ந்த 2 பயங்கரவாதிகள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். முகாமையொட்டி உள்ள பள்ளி மைதானத்தில் ரிசர்வ் போலீசாரும் சிறுவர்களும் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது கிரிக்கெட் வீரர்களைப் போல வெள்ளை பேண்ட் சட்டை அணிந்திருந்த பயங்கரவாதிகள் இந்த திடீர் தாக்குதலை நடத்தினர். பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் 5 ரிசர்வ் போலீசார் இறந்தனர். அப்போது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பயங்கரவாதிகள் தாக்குதலில் பலியான ரிசர்வ் போலீசாரில் தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை மாவட்டம் தும்மை நாயக்கன்பட்டி தாலுகா பேரையூரைச் சேர்ந்த பெருமாள் என்பவரும் ஒருவர் என்பது தெரியவந்துள்ளது. இந்த தாக்குதலில் ரிசர்வ் போலீசார் ராணுவத்தினர் என மேலும் 6 பேரும் பொதுமக்கள் 4 பேரும் படுகாயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படுகிறது. We lost 5 men. 5 of our men are injured, but all these 5 are out of danger. 3 boys are 3 civilians are also injured. They seem to be out of danger. That is the situation. Now both the terrorists who have been killed appeared prima facie to be not local but from across the border, and the first impressions are that they are probably from Pakistan. 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்தும் முதலாவது தற்கொலைப்படை தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் எனும் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அறிவித்துள்ளது. காஷ்மீர் செய்தி நிறுவனத்துக்கு ஹிஸ்புல் முஜாஹிதீன் செய்தி தொடர்பாளர் போன் மூலம் இதை தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் விமானப்படை முன்னாள் தளபதி தியாகி, அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 12 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. 12 பேரின் வீடுகளில் நடந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கிடைத்துள்ளன. விவிஐபிக்கள் பயணம் செய்ய 12 நவீன ஹெலிகாப்டர்களை வாங்க இத்தாலிய நிறுவனம் அகஸ்டா வெஸ்ட்லாண்டுடன் மத்திய ராணுவ அமைச்சகம் 2010இல் ஒப்பந்தம் செய்தது. 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ஒப்பந்தத்தை பெற அகஸ்டா வெஸ்ட்லாண்டின் தாய் நிறுவனமான பின் மெக்கானிகா நிறுவனம் 10% தொகையை இந்தியாவில் உள்ளவர்களுக்கு லஞ்சமாக கொடுத்ததாக புகார் எழுந்ததால் அதன் தலைமைச் செயல் அலுவலர் கியூசிப் ஓர்சியை இத்தாலிய போலீசார் கைது செய்தனர். இந்திய அரசியலிலும் இப்பிரச்சினை பூதாகரமாக கிளம்பியதால் சிபிஐ விசாரிக்க துவங்கியது. கடந்த திங்களன்று ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் தொடர்பான முக்கிய ஆவணங்களை இந்தியாவுக்கு இத்தாலிய அதிகாரிகள் வழங்கினர். புரோக்கர்கள் மூலமாக முன்னாள் விமானப்படை தளபதி தியாகியின் உறவினர்களுக்கு லஞ்ச பணம் வந்து சேர்ந்த விவரங்களும் அதில் இருந்தன. ஆவணங்கள் கிடைத்த 2வது நாளிலேயே சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. முன்னாள் தளபதி எஸ்பி தியாகி, அவரது உறவினர்கள் ஜூலி, டோக்சா உள்ளிட்ட 12 பேர் மற்றும் 4 நிறுவனங்களின் பெயர்கள் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் சந்தோஷ் பக்ரோடியா சகோதரர் சதீஷ் பக்ரோடியாவின் பெயரும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. சதீஷ் தலைவராக உள்ள ஐடிஎஸ் இன்ஃபோடெக் இந்தியா நிறுவனத்தின் மூலமாகத்தான் 72 லட்சம் ரூபாய் லஞ்சப்பணம் தியாகியின் உறவினர்களுக்கு வந்து சேர்ந்துள்ளதாக இத்தாலிய ஆவணங்கள் கூறுகின்றன. டெல்லியில் உள்ள பின் மெக்கானிகா, அகஸ்டா வெஸ்ட்லாண்ட் நிறுவனங்களின் அலுவலகங்கள் உட்பட 16 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றினர். டெல்லியை சுற்றியுள்ள நகரங்கள், சண்டிகர் ஆகிய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கடற்படை வீரர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இத்தாலிய அரசுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேரள கடற்பகுதியில் 2 மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலிய கடற்படை வீரர்கள் லத்தோர் சல்வத்தோர் ஆகியோர் கேரள சிறையில் கடந்த ஓராண்டாக அடைக்கப்பட்டிருந்தனர். இத்தாலிய தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக உச்சநீதிமன்ற அனுமதியுடன் தாய்நாடு சென்ற 2 வீரர்களையும் திரும்ப இந்தியாவுக்கு அனுப்ப முடியாது என்று திங்களன்று இத்தாலிய அரசு அறிவித்தது. இவ்விவகாரத்தை பார்லிமென்டில் கேரள எம்பிக்கள் 2வது நாளாக புதன்கிழமையன்று கிளப்பினர். இந்த சர்ச்சை குறித்து லோக்சபாவில் பதிலளித்த பிரதமர் மன்மோகன் சிங், இத்தாலிய கடற்படை வீரர்கள் விவகாரம் குறித்து பார்லிமென்டில் விவாதம் நடத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார். The House is agitated over the conduct of the Italian authorities and the country as a whole is agitated, and we are ready for any discussion in whatever form you may direct. We are ready to discuss it at a proper time. You can fix the time any time. உச்சநீதிமன்றத்துக்கு அளித்த உறுதிமொழிப்படி மார்ச் 24ஆம் தேதிக்குள் 2 வீரர்களையும் இத்தாலி திருப்பி அனுப்பியே ஆக வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவித்த மன்மோகன் சிங், உச்சநீதிமன்றத்துக்கு அளித்த வாக்குறுதியை மதிக்காவிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். இதனால் 2 நாடுகளிடையே உறவு பாதிக்கப்படும் சூழல் உருவாகும் என்றும் மன்மோகன் கூறினார். இதனிடையே இந்தியாவுக்கான இத்தாலிய தூதர் டேனியல் மஞ்ச்னே டெல்லியில் கூறுகையில், இப்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக 2 நாடுகளும் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். உயிரிழந்த மீனவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கச் செய்யும் நோக்குடன் டெல்லியில் முகாமிட்டுள்ள கேரள முதல்வர் உம்மன் சாண்டி காங்கிரஸ் தலைவர் சோனியா பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து இத்தாலிய வீரர்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட வழிமுறைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை நடத்துவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் நடத்தும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இலங்கை அரசை கண்டித்தும் கடந்த வாரம் சென்னையில் லயோலா கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இலங்கை தமிழர்களுக்கான போராட்டம் மாணவர்கள் மத்தியில் வலுப்பெற்றுள்ளது. கோவை, மதுரை, நெல்லை, தேனி உட்பட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சட்டக் கல்லூரி, அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கியுள்ளனர். மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மதுரையில் சட்டக் கல்லூரி மாணவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீசாரின் பாதுகாப்பை மீறி முதல் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த யாத்ரா ரயில் மீது ஏறி நின்று மாணவர்கள் இலங்கை அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். ஒன்றரை கோடி சிங்களவருக்காக 8 கோடி தமிழர்களை புறக்கணித்த இந்த இந்திய அரசு எங்க தமிழ்நாட்டுக்கே வேண்டாம். நாங்கள் எங்கள் தமிழ்நாடு தனி நாடாவே இருந்து தன்னாட்சி பெற்ற நாடாவே ஆட்சி செய்யணும். இந்திய தேசம்ல உலக நாடுகள் அனைத்தும் தனி தமிழ் ஈழத்தை அங்கீகரிக்கணும். சோனியா மன்மோகன் கும்பலை ராஜபக்சேவுடன் சேர்ந்து சர்வதேச நீதிமன்றத்தில் போர் குற்றவாளியை அறிவிக்கணும். அதுக்கடுத்து விடுதலை புலிகள் மீதான தடையை இந்தியாவிலிருந்து தடை நீக்கணும். இதேபோன்று தேனியில் கம்மவார் சங்க கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழ் ஈழம் அமைய வேண்டும், இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்தினர். இனப்படுகொலை செய்து பெண்களை வன்புணர்ச்சி செய்த ராஜபக்சேவை ஒரு போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைய தினம் ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருக்கின்றோம். இந்திய அரசு ஐநா சபையில் குரல் எழுப்ப வேண்டும். அப்படி குரல் எழுப்ப தவறினால் எங்களது போராட்டம் தீவிரமடையும் என்பதை நாங்கள் வன்மையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவையில் கடந்த 3 நாட்களாக சட்டக் கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவர்கள் சிலரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு அங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் ஆம்புலன்ஸில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மாணவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு காலி பணியிடங்கள் உடனுக்குடன் நிரப்பப்படும் என்று புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் தலைவராக இருந்த நடராஜின் பதவிக்காலம் செவ்வாயன்று நிறைவடைந்தது. புதிய தலைவராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட நவநீத கிருஷ்ணன் புதன்கிழமை காலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலக பணி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். தேர்வாணைய உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நவநீத கிருஷ்ணன், தேர்வாணையத்தில் இதற்கு முன்பு இருந்த நல்ல திட்டங்கள் அப்படியே தொடரும் என்றும், உடனுக்குடன் தேர்வுகள் நடத்தி காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். இந்த தேர்வாணையத்தில் நல்ல முறையில் தேர்வுகள் உடனுக்குடன் நடத்தப்பட்டு முடிவுகளும் அதற்கு அறிவிக்கப்பட்டு பணி நியமனமும் தமிழக அரசினால் வழங்கப்படும். தற்பொழுது இந்த தேர்வாணையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நல்ல நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும். புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நவநீத கிருஷ்ணன் ஏற்கனவே அரசு தலைமை வக்கீலாக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் விஏஓ தேர்வில் பொதுத்தமிழ் நீக்கப்பட்டுள்ளது. குரூப் 2 மற்றும் 4 தேர்வுகளில் தமிழ் பாடத்துக்கான மதிப்பெண்களும் குறைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மாநில அளவில் முதன்மை பணிகளான துணை கலெக்டர், டிஎஸ்பி, முதல் இளநிலை உதவியாளர், தட்டச்சர் வரை தேர்வுகள் நடத்தப்படுகிறது. குரூப் 1 தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்நிலையில் குரூப் 2 மற்றும் 4 தேர்விலும் பாடத்திட்டத்தை மாற்றியமைத்து 72 பக்கம் அடங்கிய புதிய பாடத்திட்டத்தை தேர்வாணைய இணையதளம் வெளியிட்டுள்ளது. இதன்படி குரூப் 4 தேர்வில் இதுவரை 100 மதிப்பெண்கள் பொது அறிவு பகுதிக்கும் 100 மதிப்பெண்கள் பொது தமிழுக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய பாடத்திட்டத்தின்படி பொது அறிவு, புத்தி கூர்மை, சிந்தித்து விடையளித்தல் உள்ளடக்கிய பகுதியிலிருந்து 150 வினாக்கள் கேட்கப்படும். இதற்காக 225 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 50 வினாக்கள் மட்டுமே பொது தமிழிலிருந்து கேட்கப்படும். இதற்காக 75 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குரூப் 2 தேர்விலும் பொதுத்தமிழ் பகுதி நீக்கப்பட்டு அனைத்து மதிப்பெண்களும் பொது அறிவுக்கே ஒதுக்கப்பட்டுள்ளது. விஏஓ தேர்வில் இதுவரை 100 மதிப்பெண்கள் பொது தமிழுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது பொதுத்தமிழ் பகுதி முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தில் தமிழ் பாடத்திற்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டுள்ளது தேர்வாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூரண மதுவிலக்கு கோரியும் தொடர் பாலியல் பலாத்காரத்தை கண்டித்தும் தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைக்கு எதிராகவும் டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் தேமுதிக மகளிரணி சார்பில் புதனன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேமுதிக மகளிரணி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் தலைமை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்க தமிழக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆசிடை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். டாஸ்மாக் கடைகளை அரசு மூட வேண்டும் என்று கூறிய பிரேமலதா, தேமுதிகவின் 5 எம்எல்ஏக்களை அதிமுக அரசு விலைக்கு வாங்கியுள்ள அவல நிலையை கண்டிப்பதாகவும் கூறினார். பாலியல் வன்கொடுமைகளை உடனடியாக இந்த தமிழக அரசு அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை தடுக்கிற முயற்சியில் ஈடுபடணும். எல்லா விதமான சட்ட விரோதங்களுக்கும் முக்கிய காரணமாக இங்கு விளங்குவது டாஸ்மாக் கடைகள் தான். தேமுதிக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற ஒரு அவல நிலையை இந்த ஆளும் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மகளிரணியின் சார்பாக அது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். தேமுதிக எம்எல்ஏக்கள் தொகுதி வளர்ச்சிக்காக முதல்வரை சந்தித்ததாக கூறியுள்ளனர். அந்த தொகுதி மக்களே அவர்களை புறக்கணிப்பார்கள் என்றும் பிரேமலதா தெரிவித்தார். ஹோசூர் அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களை தடுக்க சென்ற வருவாய் ஆய்வாளர் தாக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை அடுத்த சூளகிரி அருகே ஏரியில் மர்ம நபர்கள் நள்ளிரவில் டிராக்டர்களில் மணல் கடத்துவதாக வருவாய் ஆய்வாளர் ராமமூர்த்திக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அங்கு ராமமூர்த்தியும் 3 அதிகாரிகளும் விரைந்தனர். அப்போது அங்கு மணல் கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை அதிகாரிகள் தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் வருவாய் ஆய்வாளர் ராமமூர்த்தியை தாக்கிவிட்டு மணல் கொள்ளையர்கள் தப்பியோடினர். படுகாயமடைந்த ராமமூர்த்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். டிராக்டர் ஏற்றி கொலை செய்து விடுவதாக மணல் கொள்ளையர்கள் மிரட்டியதாகவும் ராமமூர்த்தி புகார் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து சூளகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மணல் கடத்தல் கும்பலை தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,096 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,762 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 58 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது.
பார்வெள்ளியின் விலை 54,610 ரூபாயாக இருந்தது. கிருஷ்ணகிரி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் மலைப்பாம்புகள் குவியலாக கிடந்ததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியின் பின்புறம் மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கு 10 அடிக்கு மேல் நீளம் கொண்ட 9 மலைப்பாம்புகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து குவியலாக கிடந்தன. அதை பார்த்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அப்பகுதியின் இளைஞர்களின் உதவியுடன் 3 பாம்புகளை மட்டுமே பிடித்தனர். மற்ற பாம்புகள் மலைப்பகுதிக்கு தப்பித்து சென்றன. மலைப்பகுதிக்கு அருகே அமைந்துள்ள இப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் தான் பாம்புகள் இங்கு வந்துள்ளதாகவும் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டும் நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல இதுக்கு இந்த பாம்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் பின்னாடி காம்பவுண்ட் சுவர் இல்ல. அந்த காம்பவுண்ட் சுவர் இருந்தா எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அந்த காம்பவுண்ட் சுவரத்துக்கு இருந்தா பாம்பு பள்ளிக்கூடத்துக்கு வராது. அதுக்கான ஏற்பாடை செய்யணும். ஒரே இடத்தில் குவியலாக மலைப்பாம்புகள் இருந்தது அப்பகுதி மக்களிடம் பெரும் அச்சத்தை மட்டுமின்றி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.